வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம்தான் இது. இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்குது. திருவேங்கட மலையின் மீது 7வது சிகரத்தில் வீற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில் கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களில் தடவி வந்தால் காலப்போக்கில் இந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்குமா. பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒட்டி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்குது. அதுபோன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கழட்டுவாங்க. அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்குது. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் காணப்படும். இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. திருமலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலிப்பிரி, அதாவது கீழ்த்திருப்பதிக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பாதையை நீண்ட நெடு நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருவதாகும். அகோபில மடத்தின் முதலாவது ஜீவசுவாமிகள், அதாவது ஸ்ரீ ஆதீனவ அவர்களுடைய ஜீவசுவாமிகள் திருமலை படிக்கட்டுகளுக்கு முதல்ல அமைச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்குது. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்தும் சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவங்க கீழ்த்திருப்பதிக்கு அருகே இருக்க ஊர்களில் தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. ஐதீக ஆசனங்களின்படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என நெறிமுறை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. திருமலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல இந்த பாதைகளை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு முறை நாரதர் தனது தந்தையான பிரம்மனை பார்க்க வந்திருக்காரு. அப்பொழுது பூலோகத்தில் மக்களுக்கு இழக்கப்படும் அநீதிகளை தட்டி கேட்க ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று பிரம்மனின் காசியப்பர் என்ற முனிவருடைய தலைமையில் தேவர்கள் ஆலோசித்து கொண்டிருந்தாங்க. யாகம் செய்தால் மக்களுக்கு நல்ல வழி பிறக்கும் என பிரம்மன் கூறினார். யாருக்கு யாகத்தின் பலனை கொடுத்தால் பூலோகத்தில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை தடுத்து நிறுத்த முடியும் என சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர். அது மட்டும் இல்லாமல் பிருகு முனிவர் இயற்கையிலேயே கர்ப்பம் மிக்கவர். அவரது கர்வத்தை அடக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிருகு முனிவரின் பாதத்தில் ஞானக்கண் உண்டு. எதிர்காலத்தை உணர்த்து கொள்ளும் சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதை பயன்படுத்தி மற்றவர்களுடைய மட்டம் தட்டுவதில் அவருக்கு அலாதியம் இன்பம். பிருகு முனிவர், நான் நேரடியாக அனைத்து லோகங்களுக்கும் சென்று எந்த கடவுள் பெருமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன், அவருக்கே யாகம் செய்வேன் என்று கூறியிருக்காரு. அதன்படி அவர் முதல்ல பிரம்மனிடம் சென்றார். அங்கு சரஸ்வதியும் பிரம்மாவும் தனித்திருந்தாங்க. பிறகு அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார்.
பிரம்மா இதை கண்டித்தார். பக்தனே வரவுக்காக பிரம்மனுக்கு இனி உலகிலேயே பூஜையே கிடையாது என்று சாபம் விட்டு சிவலோகம் வந்தார். சிவலோகத்தில் சிவபெருமான் பார்வதியிடம் தனித்திருந்தார். பிறகு முனிவர் அங்கு இருந்தவர்களை தடுத்து கேளாமல் நேரடியாக இருவருமே இருந்த இடத்திற்கு சென்று விட்டார். பிரம்மாவுக்கு கோபம் ஏற்பட்டது. பிறகு முனிவரை கண்டித்தாங்க. உடனே பிறகு முனிவர், பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபம் கிடைக்கும், அதற்கு பூஜை நடக்கும் என சாபமிட்டாங்க. அதற்கு பிறகு வைகுண்டத்திற்கு சென்றிருக்காரு. அங்கு விஷ்ணு சயன கோலத்தில் இருந்தார். அருகில் லட்சுமி தேவி இருந்தாங்க. பிறகு வந்ததை கவனித்தாலுமே வேண்டுமென்று கவனிக்காது போல விஷ்ணு தூக்கத்தில் இருந்திருக்காரு. உடனே பிருகு முனிவர் கோபத்துடன் மார்பில் எட்டி உதைத்தார். அந்த நேரத்தில் பிருகுவின் பாதத்தில் இருந்த ஞானக்கண்ணை அவருக்கு தெரியாமல் பெருமாள் பிடுங்கி எடுத்து விட்டார். தன்னை உதைத்ததற்காக பெருமாள் கோபம் அடவில்லை. உடனே உலகத்திலேயே பெருமை மிக்க கடவுள் விஷ்ணுதான் என்பதை உணர்ந்த அவருக்கு யாகத்தின் பலனை கொடுப்பது என முனிவர்கள் முடிவு எடுத்திருக்காங்க. இருப்பினுமே தனது மணாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் என்றும் இடத்திற்கு சென்று விட்டார். அவரை தேடி பிடித்து வருவதாக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். இதில் மனமுருங்கி பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்று குட்டியுடன் வடிவடித்து பூலோகம் வந்தாங்க. அதன் இத்தனைய சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றுவையும் சோழ மன்னனுக்கு விட்டிருக்காங்க. அவற்றை வாங்கிய சோழ மன்னன் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்பினாங்க. அங்கு ஒரு எறும்பு புற்றுல மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கு பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். இதற்கிடையில் அரண்மனையில் பசுக்கள் பார் தருவது இல்லை என்று கவனித்த மன்னனின் வேலையால் பசுவின் பின் தொடர்ந்து வந்தான். அது ஒரு இடத்துல தானாக பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடாரியை வீசெறிய அது பசுமாடு மீது பட்டுவிடக்கூடாது என்று மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார். தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் ரத்தம் வருவதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உறைந்தான். இரத்த கடையுடன் பசுமாடு வருவதை கண்ட சோழ மன்னன் என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்தான். அங்கு எறும்பு புற்று ஒன்றினை அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதையும் கண்டு ஏதுமறியாமல் உயிரிழந்தான். அது மட்டும் இல்லாமல் இரத்த கரையுடன் பசுமாடு வருவதை கண்டதால் அப்பொழுது அங்கு அவனுக்கு காட்சி அளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டாங்க. இதனால் மன்னன் மீது தவறு ஏதும் இல்லாத காரணத்தினால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாச ராஜாக பிறப்பென்று தனக்கு பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் எனும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கினாங்க. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருமலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக சேஸ்திரம் இருந்தது. சோழ ராஜாவுக்கு வாசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு சீனிவாசன் என பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும் வராக சுவாமியை சந்தித்தார். அவருக்கு மகிழ்ந்து இடமளித்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் இன்றுமே திருமலைக்கு செல்பவர்கள் முதல்ல புஷ்கரையில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களில் முதல்ல அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.